ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனோமிகா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இஞ்சி மிட்டாய். வெல்லம் யூஸ் பண்ணி எப்படி இஞ்சி மிட்டாய் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இது கடையில் விற்கிறதுலாம் சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்றைக்கி வெல்லத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வாந்தி, மயக்கம், பித்தம் இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டோன்னா நல்ல ஜீரண சக்தி இருக்கும். நல்லா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த இஞ்சி மிட்டாய் செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக இஞ்சி நல்லா இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதை லைட்டாக வதக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வேணான்னா எண்ணெயும் சேர்த்துக்கலாம், பட் நெய் சேர்க்கும் போது வாசனையாக இருக்கும். இப்போ அரைச்ச விழுது நமக்கு அரை கப் அளவுக்கு இருக்குது. இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெய்லேயே கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. நல்லா இந்த நெய் அப்சர்வ் ஆகிற வரையும் நல்லா இதை லைட்டாக வதக்கிட்டு அடுத்தது நம்ம இதில் வெல்லம் சேர்த்துடலாம். நம்ம அரை கப் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கோம். இஞ்சி பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இதுக்கு நம்ம ஒரு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தனா கரெக்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் 2 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி நல்லா காரமாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாகு வெல்லம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ஆறுனதுக்கப்புறமும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நார்மல் வெல்லம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக நமக்கு கமர் கட் மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி தண்ணியாக ஆகணும். பாருங்கள், இப்போ இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகுது. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கெட்டியாகி வரணும். திரும்ப கொஞ்சம் நேரம் இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. டெய்லி சும்மா ஒரு உருண்டை நம்ம ஈவினிங் டைமில் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. பித்தம், வாந்தி, மயக்கம் இருக்கவங்களுக்குலாம் இது சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வாசனைக்காக சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்து நிறைய வெல்லம் சேர்த்து செய்யுங்க. இல்லை நம்ம வெல்லம், நெய், ஏலக்காய், இஞ்சி எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லது தான் சேர்த்துருக்கோம். ஸோ இது யார் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ இது நல்லா சுருண்டு வர வரையும் நம்ம இதை கலந்துகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க, இல்லைன்னா வெல்லம் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும். இப்போ இது நம்ம எப்படி கரெக்டாக வந்துருச்சா நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னா, இது கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டு பார்த்தோன்னா இது உருட்டுற அளவுக்கு வரணும். அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும், நல்லா திக்கா. இப்போ இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியில் எடுத்து போட்டு பார்க்கலாம். இப்போ கையில் எடுத்து உருட்டும் போது நல்லா பால் ஷேப்பில் வந்துச்சுன்னா ஓகே, ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பால் மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்ததை ஆறிடுச்சு. இப்போ இதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நமக்கு எடுத்து சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். குட்டி குட்டியாக பால் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அப்பப்போ ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் வரையும் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.